ஹாய், நம்ம இன்னைக்கு தமிழ் ஸ்டாக் டிப்ஸில் இன்ட்ராடே ட்ரேடிங் ட்ரிப் பற்றி பார்க்க போகிறோம். யூஸ்வலாக இன்ட்ராடேன்றது ஒரே நாளில் ஷேர்ஸை வாங்கி அன்றைக்கே செல் பண்ணுறது. அதே மாதிரி அன்றைக்கே செல் பண்ணிவிட்டு திருப்பி ரீபை பண்ணலாம். ஸோ இந்த ரெண்டு ஆப்ஷன் வந்து நம்ம ஜீரோதில் ஏற்கனவே பார்த்துருக்கோம், ஒரு எக்ஸாம்பிள் வச்சு பார்த்துருக்கோம். இப்போ நம்மக்கிட்ட ஏற்கனவே இருக்க ஹோல்டிங்ஸை வச்சு எப்படி இன்ட்ராடே ட்ரேட் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா எங்கிட்ட ஆயில் இண்டியா ஷேர் வந்து 605 ஷேர்ஸ் இருக்குது. அதே மாதிரி கெயில் வந்து ஒரு 100 ஷேர்ஸ் இருக்குது. கெயில் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே லாஸ்ட்டில் இருக்குது. நம்ம யூஸ்வலாக ஷேர்ஸ் லாஸ்ட்டில் இருந்தோன்னா விற்க மாட்டோம். அதே மாதிரி திருப்பி இல்லைனா வேறு மேற்கொண்டு ஆட் பண்ண தவிர திருப்பி விற்க மாட்டோம். ஸோ லாஸ்ட்டில் இருக்க ஷேர்லேருந்து நம்ம எப்படி ப்ராஃபிட் பார்க்கலாம். அதே மாதிரி ஏற்கனவே எனக்கு ஆயில் இண்டியா வந்து 4,000 rupees ப்ராஃபிட்டில் இருக்குது. ஸோ இந்த ப்ராஃபிட்டில் இருக்க ஷேரில் நான் எப்படி மேற்கொண்டு இன்னும் அதிகமாக ஒரு இன்ட்ராடே பண்ணி ஒரு மினிமம் ப்ராஃபிட் பார்க்கலாம் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு லைவ் டெமோ இல்லை, ஏன்னா நமக்கு வந்து த்ரூ அவுட் த டே மார்க்கெட் வந்து நம்ம அப்சர்வ் பண்ணி தான் நம்ம பண்ண முடியும். நேற்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா சென்செக்ஸ் வந்து கொஞ்சம் டவுனாக இருந்தது. ஸோ மார்க்கெட் ஏற்கனவே ப்ரெடிக்ஷன் பண்ணியிருந்தாங்க சென்செக்ஸ் கீழே போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி ப்ரெடிக்ஷன் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி ஆயில் இண்டியா பார்த்தீங்கன்னா 344 ஓப்பனாக இருந்தது. 344 ஓப்பனாக இருக்கும்போது என்னோட ஹோல்டிங்ஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா என்னோட ப்ராஃபிட் வந்து 8,000 இருந்தது. ஸோ அப்போ என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா நான் 8,000க்கு நான் ஒரு குறிப்பிட்ட ப்ரைஸில் நான் எல்லா ஷேர்ஸையுமே செல் பண்ணிட்டேன். இப்போ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆயில் இண்டியா ஷேர் வந்து 343க்கு வந்து நான் செல் பண்ணியிருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா செல் ஆர்டர். அதே மாதிரி கெயில் வந்து 443க்கு செல் ஆயிருக்கு. ரெண்டுமே வந்து திருப்பி ரீவை பண்ணியிருக்கேன். எப்போனா 339க்கும் 439க்கும் வந்து ரீவை பண்ணியிருக்கேன். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சிஎன்சி, கேஷ் அண்ட் கேரி. யூஸ்வலாக கேஷ் அண்ட் கேரின்றது என்னென்னா நீங்கள் செல் பண்ணிட்டீங்க, பை பண்ணிட்டீங்கன்னா உங்களோட போர்ட்ஃபோலியோக்கு ஆட் ஆகும். ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது இந்த கேஷ் அண்ட் கேரி ட்ரேடிங் வந்து இன்ட்ராடேவை கன்வெர்ட் ஆகும் ஜீரோதாவில். ஸோ என்னோட பொசிஷன் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து திருப்பி கெயிலில் மட்டும் எனக்கு 350 rupees ப்ராஃபிட்டில் இருக்குது. ஆல் இண்டியாவில் 2,631 ப்ராஃபிட். என்னோட ஓவரால் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 2,981. பட் என்னோட ஹோல்டிங்ஸ் வந்து இன்னைக்கு கரண்ட் ஹோல்டிங்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா என்னோட ஷேர்ஸ் வந்து அதே தான் மெயின்டைன் பண்ணிட்டுருக்கேன். ஸோ 605 ப்ளஸ் வந்து 100. ஸோ இப்போ வந்து நேற்று ஒரு 2,000 ப்ராஃபிட் எடுத்திருக்கேன். அதே மாதிரி இன்னைக்கு மார்க்கெட் வந்து இப்போ கெயில் ஆயில் இண்டியா ரெண்டுமே வந்து ஏற்கனவே போனஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வீக்கில் வந்து ப்ரைஸ் இன்னும் ஏறுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ நான் எப்போ இந்த ஷேர் ப்ரைஸ் வந்து நான் செல் பண்ணிவிட்டு என்னோட பை ப்ரைஸ் கீழே போயிச்சோ அப்போ நான் திருப்பி ரீபை பண்ண மாட்டேன். பிகாஸ் நெக்ஸ்ட் டே வந்து ப்ரைஸ் வந்து என்னோட பை ப்ரைஸ்க்கு மேலே வரதுக்கு சான்சஸ் ரொம்ப கம்மி, வராமலையும் போகலாம். ஸோ இது வந்து ஒரு சேஃப் இன்ட்ராடே ட்ரேடிங் ட்ரிப் மாதிரி நீங்கள் உங்கள்கிட்ட இருக்க ஹோல்டிங்ஸை வச்சு நீங்கள் இன்ட்ராடே ப்ளே பண்ணலாம். இதே இன்ட்ராடே ட்ரேடிங் டிப் நம்ம ஒரு லைவ் எக்ஸாம்பிளோட இன்னொரு நான் கேப்சர் பண்ணி நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.